அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன் பலபடி வேதியியல் பகுதி 1 பார்த்தோம். இப்பொழுது பலபடி வேதியியல் பகுதி 2 பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல் நெகிழியின் பெயர் பார்க்கீசின். உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ். தமிழக அரசின் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி தடை கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2019. இலகும் நெகிழி எது? பாலித்தீன், பெட். பாலிஎத்திலீன் டெரிப்தலேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாலித்தீன், இந்த பெட் இது இரண்டையும் மறுசுழற்சி செய்யலாம். இறுகும் நெகிழி பேக்லைட், மெலமைன் மறுசுழற்சி செய்ய இயலாது. பேக்லைட்டும் மெலமைன் அப்படின்ற நெகிழி மறுசுழற்சி செய்ய இயலாது. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத பொருள் பேக்லைட். தரை ஓடுகள், தீயணைக்கும் துணிகள் தயாரிக்க மெலமைன். தரை ஓடுகள், தீயணைக்கும் துணிகள் தயாரிக்க மெலமைன். மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட காட்மியம், ஈயம் கொண்ட நெகிழி பிவிசி, பாலிவினைல் குளோரைட். பாலிவினைல் குளோரைட் ரெசின் குறியீடு 3. புற்றுநோயை ஏற்படுத்தும் ஸ்டைரின் நச்சுப்பொருள் கொண்ட நெகிழி பிஎஸ், பாலிஸ்டெரின் ரெசின் குறியீடு 6. அடுத்ததாக செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக மக்கும் தன்மை கொண்ட பொருள், அதாவது பாலிமர் பொருள். செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக மக்கும் தன்மை கொண்ட பாலிமர் பொருள் எதுன்னு கேட்டால் பாலிலாக்டிக் அமிலம் அல்லது பாலிலாக்டைடு. பாலிலாக்டிக் அமிலம் தயாரிக்க சோளம், கரும்பு, இனிப்பு வகை கிழங்கு ஆகியவற்றின் கூழ்கள் மூலம் பாலிலாக்டிக் அமிலம் தயாரிக்கலாம். உரமாகும் தன்மை கொண்டது, உயிர்ப்பு திறன் கொண்டது, இலகும் தன்மை கொண்டது பாலிலாக்டிக் அமிலம். மட்கும் தன்மையுள்ள நெகிழிகளை உருவாக்க பயன்படும் பொருள்கள் சோளம், கரும்பு, அவகேடோ விதை, இறால் ஓடு. நெகிழி உண்ணும் பாக்டீரியா ஐடனெல்லா சகியன்சிஸ் 201F6. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெகிழி உண்ணும் பாக்டீரியா ஐடனெல்லா சகியன்சிஸ் 201F6. இதை கண்டுபிடித்தவர்கள் ஜப்பான் அறிவியலாளர்கள். எந்த ஆண்டுனா 2016ஆம் ஆண்டு. ஐடனெல்லா சகியன்சிஸ் 201F6 சுரக்கும் நொதியின் பெயர் பெட்டேஸ். பாலிஎத்திலீன் டெரிப்தலேட் அதாவது PETயை செரிக்க செய்ய பயன்படுவது ஐடனெல்லா சகியன்சிஸ் 201F6. அடுத்ததாக சோடா சாம்பல் என்பது சோடியம் கார்பனேட். சாதாரண கண்ணாடி என்பது சோடா லைம் கண்ணாடி, சோடா லைம் சிலிக்கா கண்ணாடி என்று அழைக்கலாம். பச்சை நிற கண்ணாடி என்பது இரும்பும் குரோமியம் சேர்ந்த கலவை. பைரக்ஸ் கண்ணாடி அல்லது போரோ சிலிக்கேட் கண்ணாடி என்பது போரான் ஆக்சைடு. கருமை நிற கண்ணாடி என்பது கண்ணாடி வெள்ளி அயோடைட் சேர்ந்த கலவை. லென்ஸ், கண்கவச கண்ணாடி தயாரிக்க கருமை நிற கண்ணாடிகள் பயன்படுகிறது. எளிதில் வெட்டக்கூடிய கண்ணாடி தயாரிக்க கண்ணாடியும் ஈயமும் சேர்ந்த கலவை.